பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெறுவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சாட்சிகளின் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்டதால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறுவதாக கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெற அனுமதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விநாயகர் சிலை வைப்பது குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த இந்து முன்னணியினர் திடீரென தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துக்கு இந்து முன்னணி மற்றும் சிலை அமைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் கூட்ட அரங்கில் இடமில்லை என கூறி வெளியில் காத்திருக்க சொன்னதால் ஆத்திரமடைந்த இந்து அமைப்பினர் அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை பாம்பன் சுவாமிகள் கோவில் அருகே உள்ள மின்கம்பத்தில் சடலமாக தொங்கிய நபரை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். போலீசார் விசாரணையில் அவர் காப்பர் கம்பிகளை திருடுவதற்காக மின்கம்பத்தில் ஏறி இருந்ததாகவும் அவரின் பெயர் பாலமுருகன் என்பதும் தெரியவந்துள்ளது. போலீசாரின் அவரின் உடலை கைப்பற்றி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு திருச்சிலுவை நாதர் ஆலயத்தின் 445வது மகிமை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை பங்கு ஆலயத்தில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடிபவனியும் நடந்தது. திருச்சிலுவை திருத்தலத்தில் திருப்பலி, திருச்சிலுவை ஆசீரை தொடர்ந்து கொடிமரத்தின் முன்பு கொடி அர்ச்சிப்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காதணி விழாவுக்கு மாட்டு வண்டி லாரியில் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்து தாய்மாமன் அசத்தினார். புதுப்பட்டியில் நடைபெற்ற காதணி விழாவுக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி குழந்தைகளுக்கு தேவையான நகை, உடை, பாத்திரங்களை செண்டை மேளம் முழங்க 2 மாட்டு வண்டி மற்றும் ஒரு லாரியில் ஏற்றி வந்த தாய்மாமன் அசத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து ஆயுதமுடன் உலா வரும் மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அய்யலூர் மீனாட்சி நகர், SS காலனி, ML லே அவுட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த நிலையில் நள்ளிரவில் பயங்கர ஆயுதங்களுடன் முகமூடி அணிந்தபடி மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனையடுத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களை இளைஞர்கள் 2 திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செந்தூர்புரம் பகுதியில் குடியிருப்புகளுக்கு சமையல் சிலிண்டர்கள் இறக்கி வைத்து விநியோகிப்பது வழக்கம். இந்த நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் 2ஐ இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சர்வசாதாரணமாக தூக்கி சென்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சட்டவிரோதமாக வண்டல் மண்ணை அள்ளி சென்ற லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். அன்னூர் மேட்டுப்பாளையம் குளத்திலிருந்து விவசாயத்திற்கு மண் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வணிக ரீதியாக வண்டல் மண்ணை எடுத்து செல்ல தொடங்கிய டிப்பர் லாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர். அன்னூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கட்டிடப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொக்லைன் இயந்திரம் திடீரென தீப்பற்றியிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த சங்கரன்கோவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஓட்டுநரும் உரிமையாளருமான குமார் சுதாரித்து வண்டியை விட்டு கீழே இறங்கியதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை.
அமெரிக்காவிலிருந்து வீடு திரும்பும்போது காரும் லாரியும் மோதியதில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் மாஹியைச் சேர்ந்த சிஜி ஜுபீனுடன் டாக்ஸி காரில் பயணித்தார். கார் கண்ணூர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த சிறிது தூரத்திலேயே இந்த விபத்து ஏற்பட்டதில் காரை ஓட்டி வந்த ஜுபீன் மற்றும் உடன் வந்த சிஜி பரிதாபமாக உயிரிழந்தனர். நடிகர் விஜய் நடித்து நாளை வெளியாக உள்ள கோட் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி கும்பகோணத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பிரபாகரன் என்பவர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த படத்திற்கு பெண்களுக்கு இலவசமாக டிக்கெட் வழங்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகரில் திரையரங்குகள் அருகே விஜயின் கோட் படத்தின் 7 மணி சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருப்பதாக விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அதிகாலை மற்றும் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லாத சூழலில் காலை 9 மணி முதல் காட்சியை திரையிட தியேட்டர் உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். கோவை புறநகர் பகுதியான தமிழக கேரள எல்லையில் வேலந்தாவளத்தில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் அதிகாலை 4 மணி 7 மணி சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட உள்ளன. இது தொடர்பாக கோவை மாநகர் பகுதியில் விளம்பர பதாகைகளை விஜய் ரசிகர்கள் வைத்துள்ளனர். 9 வயதான தேஷ்மிதா என்ற சிறுமி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டி 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சிலம்பம் சுற்றியபடி கிரிவலம் வந்தார். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, சுருள்வால், வால், வேல், கம்பு உள்ளிட்ட வீர விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கொண்டு கிரிவலம் வந்த அவரை அனைவரும் பாராட்டினர். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் கலையரங்கம் சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ளது. 500 பேர் அமரக்கூடிய வகையில் உள்ள இந்த கலையரங்கத்தில் ஏராளமான நாற்காலிகள் உடைந்து சேதமடைந்து காணப்படுகின்றன. மதுரை, கோவை, திருச்சி ஆகிய நகரங்களில் புதிய நூலகங்களை அமைக்கும் தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கை ஏன் சரிவர பராமரிக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடங்குளம் அணு உலை போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட 53 வழக்குகளை தமிழக அரசு வாபஸ் பெறாவிட்டால் மீண்டும் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு போராட்டம் நடத்திய உதயகுமார் மைபா ஜெயசுராஜன் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். மொத்தம் 369 வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் 53 வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகளை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று உதயகுமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தொட்டியம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் கூலி வழங்குவதில் சாதி பாகுபாடு பார்ப்பதாக கூறி பொதுமக்கள் ஊராட்சி செயலாளரை முற்றுகையிட்டனர். மாற்று சமூகத்தினருக்கு 300 ரூபாயும் பட்டியலினத்து மக்களுக்கு 250 ரூபாய் மட்டும் கூலி வழங்குவதாகவும் கூறி ஊராட்சி செயலாளர் சங்கரை சிறைப்பிடித்து பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை குடியிருப்பு பகுதியில் நுழைந்த நல்ல பாம்பை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாபு லாவகமாக பிடித்தார். பாம்பு மிகவும் சோர்வாக தாகத்துடன் இருப்பதை கண்ட ஸ்னேக் பாபு பாம்பிற்கு தண்ணீர் கொடுத்தார். தாகத்திலிருந்து நல்ல பாம்பு தண்ணீர் குடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.